அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் பண்டிகை இந்த வருடம் கொண்டாடப்பட வேண்டிய நல்ல நேரம் மற்றும் வழிபடும் சரியான முறை பற்றி பார்க்கலாம். தமிழர்களோட வீரத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றும் விதமாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் பண்டிகை அனைத்து தரப்பு மக்களிடமும் அன்பையும் உற்சாகத்தையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் பண்டிகையாக இருந்து வருகிறது. இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்குன்னு தனுசு ராசியிலிருந்து சூரிய பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது. உழவர்கள் திருநாளாம் இந்த பொங்கல் பண்டிகையில் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையாக ஆண்டுதோறும் தை மாதம் முதல் தேதியில் கொண்டாடுறது வழக்கம். தமிழ்நாடு போலவே தென்னிந்தியாவில் மாநிலங்களில் இதே பண்டிகையை மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் அறுவடை திருநாள் பண்டிகையாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தை பொங்கல் திருநாளில் 4 நாட்கள் பண்டிகையை கொண்டாடுறது வழக்கம். முதல் நாளில் போகி பண்டிகை. போகியில் பழையவற்றை நீக்கிவிட்டு புதியவற்றை நல்ல விஷயங்களை வரவேற்கும் பொருட்டு கொண்டாடும் நாளாக இருக்கிறது. 2வது நாள் தை பொங்கல் திருநாள். இந்த நாள் சூரிய பகவானுக்காக கொண்டாடுறது வழக்கம். அடுத்தது 3வது நாள் மாட்டு பொங்கல். இது உழவுக்கு பயன்படக்கூடிய மாடு மற்றும் அதற்கான பொருட்கள், நிலம், இவைகளுக்கெல்லாம் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. கடைசியாக 4வது நாளில் காணும் பொங்கல். இது உறவுகளோட கொண்டாடி சந்தோஷமாக மகிழ்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பண்டிகை. இந்த 4 நாட்களில் மாட்டுப்பொங்கல் அன்றும் காணும் பொங்கல் அன்றும் நம் தமிழக ஊர்களில் வீர விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு போன்றவைகள்லாம் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுறது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. வாழ்க்கை அப்படிங்கிறது இனிப்பு, காரம் எல்லாமே நிறைந்தது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக பொங்கல் அன்னைக்குன்னு சர்க்கரை பொங்கல் தனியாகவும் வெள்ளை பொங்கல் தனியாகவும் நம்ம வீடுகளில் வைக்கிறது ஒரு முறை. புதிய பானை, புதிதாக விளைந்த பச்சரிசி, வெல்லம், பருப்பு அனைத்தும் சேர்த்து உறவுகளோடு சேர்ந்து எல்லா மக்களும் குடும்பத்தில் ஒன்றாக இருந்து சர்க்கரை பொங்கல் வைத்து முதல்ல சூரிய பகவானுக்கு படைக்க வேண்டும். அதற்கப்புறம்தான் வீட்டில் படையல் போட்டு வீட்டில் இருக்கிற தெய்வத்திற்கு படைத்துவிட்டு நாம் சாப்பிட்றது வழக்கம். தை பொங்கலை சூரிய பொங்கல் அப்படின்னு குறிப்பிடுறோம். சூரிய பகவானோட கதகதப்பான தன்மை மற்றும் ஒளியை குறிக்கும் வகையிலேயே தைப்பொங்கல் அன்று பால், வெல்லமும் பயன்படுத்தி பொங்கல் வைக்கப்படுகிறது. அதே போல் உழவர் விளைவித்த விளைச்சல், வீட்டில் உள்ள செல்வம் பெருகி பொங்கி சந்தோஷம் மற்றும் மங்கள நிகழ்வுகள் அந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த குடும்பம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக பொங்கல் வைக்கிறது. மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய இந்த பொங்கல் எல்லா வகையிலையும் சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக கொண்டாடுகின்றனர். இந்த வருடம் தைப்பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. அன்றைய தினம் காலை 8:30 மணிக்கு தான் தை மாதம் பிறக்க உள்ளது. அதாவது சூரிய பகவான் 8:30 மணிக்கு தான் மகரத்திற்கு பெயர்ச்சியாகிறாரு. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த பகலில் 3 முதல் 4:30 வரை ராகு கால நேரம். அதே சமயம் காலையில் 9 முதல் 10:30 மணி வரை யமகண்ட நேரம். இந்த நேரத்தை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது. அதனால் வீட்டில் பொங்கல் வைக்கிறவங்க காலை 7:30 முதல் 8:30 வரையிலான நேரத்தில் பொங்கல் வைக்கலாம். அந்த சமயத்தில் பொங்கல் வைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா காலையில் 10:30க்கு மேலே 12 மணி வரைக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரமாக குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இதான் நண்பர்களே, பொங்கல் வைக்கிறதுக்கான நல்ல நேரம் பற்றியும் பொங்கலின் சிறப்புகள் பற்றியும் நாம் பார்த்தோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம் சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ குறித்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.